திரு வன்னியரசு, கொள்கை போர்னு ஒன்று இல்லாத ஒன்று இங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கூட்டணி வந்து இங்கே ஏதோ வந்து இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறீங்கன்றாரு. அதாவது மாநிலத்துக்கான உரிமை பிரச்சனை, இதெல்லாம் வந்து மொழி பிரச்சனை, இதெல்லாம் இவங்க வந்து கிரியேட் பண்ணுற ஒன்று, அதெல்லாம் இந்த முறை எடுபடாது அப்படிங்கிறாரு. அதான் அந்த ஐடியாலஜிக்கலாக புரியாதவர்களுக்கு அது வந்து இது வந்து கொள்கை போர் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். வலதுசாரிகள் இடதுசாரிகள் இதுதான் வந்து இந்தியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு போராக இருக்குது. அதுவும் குறிப்பாக சனாதனத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக போர் அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. இது நீண்ட காலமாக நடக்கிறது. இது வந்து புதுசு இல்லை. இதை வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து இதுக்கு இருக்கிற வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து சனாதன கொள்கையை உள்வாங்கி கொண்ட பாஜகவினுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் கொள்கையே இல்லைன்னா எந்த இயக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கை அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா இது என்ன கொள்கை? அது சமூக நீதி கொள்கையை பேசுகிறோம். சாவர்கருடைய கொள்கை என்ன? அது சனாதன கொள்கை. இப்போ 2 வாரிசுகளுக்கு தான் இன்றைக்கி வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் ஆட்சியை கைப்பற்றுவது, யார் வந்து இந்த மக்களுக்கான நல்லாட்சியை தருவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொள்கையே இல்லைன்னு சொல்கிறதே வந்து எப்படி அது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி சமூக நீதி எப்படி வந்துச்சு, இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு, இன்னைக்கு மாநில தேர்தலில் இதெல்லாம் எப்படி எதிரொலிக்கும்? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தான் எதிரொலிக்கும்ன்றார். மக்கள் பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் வந்து ஆனால் கொள்கை அப்படிங்கிறத அடிப்படையில் கட்டமைச்சு தானே நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை பேச முடியும். நீங்கள் என்ன கொள்கை நீங்கள் கட்டமைச்சு நீங்கள் பேச முடியும். அப்போ நீங்கள் வெறுமனே வந்து நீங்கள் வந்து கொள்கையே இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா அதனுடைய கொள்கை என்ன சொல்லுவேன்? இப்போ மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன் வந்து அப்படிங்கிறத அண்ணாவை வச்சு அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. இப்போ நீங்கள் அது கொள்கை இல்லை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? சமூக நீதி அவங்க பேசுகிறாங்க. அதிமுக பேசினது 69% மதச்சார்பின்மையே பேசிய இயக்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி நீங்கள் அது வந்து கொள்கை இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் வந்து கொள்கை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொள்கை புரிதல் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கை எதிரியை சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் வந்து பாஜகங்கிற கட்சியை சொல்லல. பாஜக உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நாங்க எதிர்க்கிறோம். அப்ப 2017 அவரு வித்வா சொல்றாரு சார், இங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னா அது ஏற்கனவே வர்றதில்ல. ஜெயலலிதா அவர்களே அதை முடிவு பண்ணி தான் போனாங்க. இப்போவும் அதை யோசிச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி, பாமக, இன்னும் பிற கட்சிகள், தேமுதிக எல்லாம் அவர் ஒரு பட்டியல் சொல்றாரு. இதெல்லாம் வரும். அவர் ஒரு கணிப்பு அல்லது அவருடைய விருப்பம் ஏதோ ஒன்று வைக்கிறார் அவர். இப்போ அதில் அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சம் இந்த தேர்தல் கூட்டணிக்கு இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இங்கே திமுக ஆட்சி திமுகவுக்கு எதிரானது அப்படிங்கிறதுல ஒன்றா என்ன? தமிழ்நாடு அப்படி வளர்க்கப்பட்ட மாநிலமாக நான் கருதல. வட மாநிலங்களில் நீங்கள் வேணால் அப்படி வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்தி திரிப்பு அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து இது பாஜகவோட தொடர்புடையதாக பார்க்கல. அது வந்து இது தமிழ்நாட்டோட தொடர்புடையதாக பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து ஏன் மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க ஏங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கட்சி சார்பற்று இளைஞர்கள், மாணவர்கள் வந்து அடிப்படையில் சும்மா படிக்கிற மாணவர்கள் கூட அதை வந்து பேசுகிறாங்க. அதனால நீங்கள் வந்து கொள்கையை வந்து இன்னைக்கு வந்து கொள்கையை பேசி பேசி வளர்த்த தலைவர்கள் வாழ்ந்த மாநிலம் இது வந்து. நீங்க வெறுமனே வந்து ஏமாத்தின காலம் போயிடுச்சு. வண்டிருச்சு இவ்வளவு சொல்றீங்களா? நீங்களும் திமுகவும் எப்படி பாஜகவோட 2002 கூட்டணியில இருந்தீங்க? நாங்க வந்து இவங்களுக்கு எதிரி, அவங்களுக்கு எதிரி, நாங்க சித்தாந்த எதிரிங்களா? எப்படி பாஜகவோட கூட்டணியில இருந்தீங்க? வண்டிருச்சு இல்ல, நீங்க அது கரெக்டா அவர் சொல்றது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு பொதுவான ஒரு செயல் திட்டம். நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்றேன். நீங்க திமுக அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும்போது பொது சிவில் சட்டம் சம்பந்தமா பேசினாரா வாஜ்பாய்? 370 பத்தி பேசினாரா? காஷ்மீர் குறித்து பேசினாரா? குடியுரிமை திருத்த சட்டம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது பாஜகவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள கட்சியாக அந்த கூட்டணி இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? ஆமா, நீங்க பேசுங்க. நீங்க அன்னைக்கு ஏதாவது பேச முடிஞ்சதா? நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஏதாவது பேச முடிஞ்சதா? திமுகவை எதிர்த்து பாஜக அன்னைக்கு ஏதாவது பேச முடிஞ்சதா? அவர் 370 பத்தி பேசினாரா? குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பேசினாங்களா? முத்தலாக் பத்தி பேசினாங்களா? காஷ்மீர் பத்தி பேசினாங்களா? எதுவுமே பேசலையே, எதுவுமே பேசல. அந்த திமுக வந்து இன்னைக்கு பாஜகவை அடக்குகின்ற, கட்டுப்படுத்துகின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு. அதான் குறைந்தபட்ச செயல் திட்டம். எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தி ஒரு கூட்டணி ஏற்படுத்த கூட்டணிக்கு வந்துடுறீங்களா? இல்ல, நீங்க இப்ப காமன் மினிமம் ப்ரோகிராம் வச்சுட்டு எடப்பாடி வருவாருன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப எடப்பாடி வந்தா வன்னியரசு கட்சி வந்துருமா? பாஜக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி காமன் மினிமம் ப்ரோகிராம் வச்சு
இல்ல இன்னைக்கு இருக்கிற அந்த தீவிரமான பாஜக கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்து ராஷ்டிரம். இருங்க, இத சொல்லி முடிக்கிறேன். இந்து ராஷ்டிரம் இத புரியலனா நீங்க பேச முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இல்ல அவர் நேரத்துல பேசிடுவோம். அதுக்கு அப்புறம் ஸ்ரீராம் அவர்கள் இருக்காரு பேசணும். ரைட். இல்ல இப்ப அது அந்த கொள்கை அந்த ஆபத்தை புரிஞ்சாதான் பேச முடியும். அண்ணா மணிகண்டன் போன்ற வலதுசாரிகள் வந்து இத உடனே வந்து அதிமுக ஆதரவா பேசுறது மாதிரி இன்னைக்கு அதிமுக காரங்க யாருமே வரல. அதிமுக ஆதரவாளர்கள் தான் பேசுறாங்க. இவர் பாஜகவுக்கும் ஆதரவா பேசக்கூடியவர். அப்ப எப்படி நீங்க வந்து ஆபத்தை புரிஞ்சுக்குவாங்க? அப்ப வெளிப்படையா இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை இத அதிமுக எதிர்க்குது. இத அதிமுக அதை ஆதரிக்குது. ஒரே நாடு ஒரே கொள்கை அதை ஆதரிக்கிறாங்க. நீங்க எதிர்க்கலாத. அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து அந்த கொள்கையை நீங்க புரிஞ்சு நீங்க பேசுவீங்க? நீங்க சரி, ஓகே, ரைட், பேசலாம்.